உதிராமல் நல்லா மொறுன்னு ஒரு மசாலா வடை ரெசிபி தான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன். இந்த வடை நான் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு 1 2 அப்படின்னு நிறுத்த மாட்டாங்க. ஒரு 8 10 அப்படின்னு தான் நிறுத்துவாங்க. அதுவும் போதும் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஆட் பண்ணாமல் நான் கடையில் வடைப்பருப்புனே ஒன்று விற்கிது, அதை வாங்கி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டியில் தண்ணி வடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தாராளமாக பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு 5-6 மிளகாய், உங்களுக்கு வேணும்னா வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே மிளகாயாக ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இஞ்சி, சோம்பு ஒரு ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கூடவே நீங்கள் முருங்கைக்கீரை, வாழைப்பூ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் நிறையவே கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணுறதுனால நான் அதை மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மொறுன்னு வடை நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். வீடியோவில் நான் பெருங்காய பொடி ஆட் பண்ணுறதை காட்ட மறந்துட்டேன். நீங்கள் தாராளமாக பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளேவருமே உங்களுக்கு அந்த வடையில் தெரியாது. வடை டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், டாட்டா, பை. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.